السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات على ما رزقهم من بهيمة الأنعام فكلوا منها وأطعموا البائس الفقير. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من كان له ذبح يذبحه فإذا أهل خلال ذي الحجة فلا يأخذن من شعره ولا من أظفاره شيئا حتى يضحي. عن أنس بن مالك رضي الله تعالى عنه: ضحى النبي صلى الله عليه وسلم بكبشين أملحين أقرنين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், பிரபஞ்சத்தின் பேரொளி, உலகத்தின் தலைவரின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அணிமுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஒலியாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் இந்த ஜும்ஆவுடைய வேலை குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்ஆவில் இரண்டாவது பிறையில் ஆரம்ப 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான நாட்களின் பொருட்டால் நம்முடைய எல்லா குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து மறைத்து ஈருலகிலும் வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ்வுகள் புரிவாராக. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாதத்திற்கும் பல சிறப்புகள் இருக்கின்றன. ரமதானுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம், ஷவ்வாலுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம், ரபீஉல் அவ்வல் மாதம் என ஒவ்வொரு மாதத்திற்கும் பல சிறப்புகள், மாண்புகள் அடங்கியிருக்கின்றன. அதுபோல்தான் துல்ஹஜ் மாதத்திற்கும் பல சிறப்புகள், மகிமைகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் ஆக சிறந்தது. அதிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உன்னதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மாமின் ஐயாமின் அமலு ஸாலிஹ் ஃபீஹா ஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் ஹாதிஹில் ஐயாம், யானி ஐயாமுல் அஷ்ர். மற்ற நாட்களில் செய்கிற அமல்களை விடவும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்கிற அமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கிறோமே, அதைவிட சிறந்ததா என்று கேட்டார்கள். நபிகள் சொன்னார்கள்: வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் அமல் செய்வது, அது சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள். அப்படியானால் அது அமல்களுக்குரிய நாட்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பமான நாட்கள் அந்த 10 நாட்கள். அந்த 10 நாட்களில் மிகவும் சிறந்தது, அதிலே செய்யக்கூடிய அமல்கள் ஆக உன்னதமானது 10வது நாள். துல்ஹஜ் மாதத்தின் ஹஜ் பெருநாள் அன்று, யௌமுன் நஹர், 10வது நாள் அன்று நாம் செய்கிறோமே குர்பானி என்ற அமல், அது அல்லாஹ்விடத்தில் ஆக விருப்பத்திற்குரியது. அந்த 10 நாட்கள் செய்கிற அமல்களை விட 10வது நாள் அன்று செய்கிற குர்பானி என்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஆதமுல் ஐயாமி இன்தல்லாஹி யௌமுன் நஹர். நாட்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் உன்னதமான நாட்கள்
துல்ஹஜ் பிறை 10வது நாள் என்று சொன்னார். வேறொரு ஹதீஸில் பெருமானார் எப்படி சொன்னார்கள், ஒரு அடியான் செய்கிற அமல்களில் 10வது நாள் என்று செய்கிற அமல்களில் குர்பானி தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். மாஅமில இப்னு ஆதம் யௌமன் நஹரி அமலன் அஹப்ப இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் ஹிராபத்தி தம். ஒரு மனிதன் அன்றைய நாளில் அமல் செய்கிறான் என்று சொன்னால் ஏனைய அமல்களை விடவும் குர்பானி கொடுக்கிறான் பாருங்க, அந்த அமல் ஆக சிறந்தது, அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரியது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொன்ன பெருமானார் இந்த குர்பானி கொடுப்பதால் இந்த உம்மத்திற்கு என்ன பயன், என்ன சிறப்பு கிடைக்கிறது என்பதையும் சேர்த்து சொன்னார்கள். நீங்கள் குர்பானை கொடுத்தால் وَإِنَّهُ لَيَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ بِقُرُونِهَا وَأَضْلَافِهَا وَأَشْعَارِهَا. நாம இவ்வுலகத்துல குர்பானி கொடுத்தா நாளைக்கு மறுமையில நாம எந்த பிராணியை குர்பானி கொடுத்தோமோ அந்த பிராணி கால் குழம்புகளோடு, முடிகளோடு, நகங்களோடு, சதைகளோடு வரும் என்றார்கள். அப்படியானால் நாளைக்கு மறுமையில நாம கொடுக்கக்கூடிய, இவ்வுலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணி நாளைக்கு மறுமையிலே நாம் பயணம் செய்வதற்கு வாகனமாக வருகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அத்திமோ தஹாயாக்கும் அலா சிராத்தி மதாயாக்கும். நீங்கள் குர்பானியை கண்ணியப்படுத்தி அதை நல்ல முறையில் குர்பானி கொடுங்கள். காரணம் அலா சிராத்தி மதாயாக்கும், நாளைக்கு மறுமையிலே நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கம் செல்வதற்கு வாகனமாக அது அமையும் என்றார்கள். சரி, மறுமையில் அது பயன் கொடுக்கும். குர்பானி கொடுக்கிறதுனால மறுமைக்கு வேண்டுமானால் அது பயன் தரலாம், வாகனமாக அமையலாம். உலகத்தில் நமக்கு என்ன பலனா யா ரசூலல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்டாங்க, இந்த குர்பானி கொடுக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணி உலகத்தில் என்ன பயன் தெரியுமா உங்களுக்கு? அந்த பிராணியின் ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறீர்களோ அந்த பிராணியின் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை அல்லாஹ் தருவான். அப்படியானால் உலகத்தில் இந்த குர்பானி என்பது நமக்கு நன்மையை பெற்றுத் தருகிறது, நாளைக்கு மறுமையிலே பாலமாக வந்து அமைகிறது. வேறொரு ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் குர்பானி கொடுங்கள், அந்த குர்பானி நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே ஹிஜாபாக வந்து நிற்கும், ஒரு திரையாக வந்து நிற்கும். அப்படியானால் நீங்க குர்பானி கொடுத்தா நரகம் போக முடியாது, நரகம் செல்வதற்கான பாதை அடைபடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கிறதுனால என்ன சிறப்பு மகிமை கிடைக்கிறது என்பதை குறித்து சொன்னார்கள். பெருமக்களே, அதனால நாம குர்பானி கொடுக்கிற போது நல்ல நீயத்தோடு கொடுக்கணும். குர்பானி கொடுப்பது பெரிதல்ல, குர்பானி கொடுக்கிற போது கவனிக்க வேண்டிய விஷயம் நல்ல நீயத்து வேணும். இன்னமுல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன. அப்படியானால் குர்பானி ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நாம் செய்கிற போது நல்ல நீயத்தோடு, முழு மனதோடு கொடுக்கணும், இறையச்சத்தோடு கொடுக்கணும். குர்பானி கொடுக்கிற போது நல்ல நீயத்து தேவை, இறையச்சம் தேவை. அல்லாஹ் குர்பானி கொடுக்கிற போது அதனுடைய தோலையோ சதையோ பார்ப்பதில்லை, மாறாக வலாக்கி யனாலுஹு தக்வா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்வாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானி நீங்க கொடுக்குறீங்க, அதனுடைய இறைச்சியோ தோலோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் அல்லாஹ்வை சென்றடையும். அப்படியானால் குர்பானியில நாம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தக்வா தேவை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன தமல யகஅ மினல்லாஹி பிமகானின் கப்ல அன் யகஅ அலல் அர்தி. நீங்கள் குர்பானி கொடுக்கிற போது அது குர்பானியின், அந்த பிராணியின் ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்பாக உங்களுடைய தக்வா என்ற அமல், அந்த இறையச்சம் அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் தக்வா
நல்ல மனதோடு கொடுங்க, முழு மனதோடு கொடுங்க, தாராள மனதோடு கொடுங்க. ஏன்னா அது ஒரு வணக்கம், இபாதத். இபாதத்துல நாம குறை வச்சா அல்லாஹ் குறை வச்சிருவான். இபாதத்துல நாம என்னைக்கும் குறை காணக்கூடாது. தொழுகையா அது ஹஜ்ஜா இருக்கட்டும், ஜகாத் எதுவாக இருந்தாலும் சரி, இபாதத் என்று வருகிற போது அதுல நாம எந்த விதத்திலும் குறை வச்சிடக்கூடாது. தாராளமாக செய்யணும், முழு மனதோடு நாம் செய்ய வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. சரி, குர்பானி ஒருத்தர் கொடுக்கிறாரு. குர்பானி எப்படி கொடுக்கிறது? எந்த பிராணியை கொடுக்கிறது? என்னைக்கு கொடுக்கிறது? அதுல இஸ்லாம் ஷரியத் சட்டம் சிலது இருக்கிறது. இஸ்லாமிய ஷரியத் சட்டம் சில விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதன் அடிப்படையில குர்பானி கொடுக்கிற போது அது அல்லாஹ்விடத்தில் முழுமையான குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இமாம்கள் ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், எந்த நிலைமையில இருக்கணும், ஒரு 4 விதமான ஷர்த்து சொல்வார்கள், 4 விதமான நிபந்தனை சொல்வார்கள். அதுல முதல் நிபந்தனை, ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாருன்னா அவர் முஸ்லிமா இருக்கணும். காஃபிர் மீது குர்பானி கடமை இல்லை. காஃபிர் குர்பானி கொடுக்க கூடாது, ஏன்னா அது ஒரு இபாதத். இபாதத்துங்கிற போது அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, எனவே அவர் முஸ்லிமா இருக்கணும். இது முதல் ஷர்த்து. இரண்டாவது ஷர்த்துனா நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அவர் இகாமா, முக்கியமா இருக்கணும், ஊர்ல தங்கி இருக்கணும். முசாஃபிரின் மீது, பிரயாணியின் மீது கடமை இல்லை. ஊர்ல இருக்கிறாரு, அவர் மீது கடமையா இருக்குன்னு சொன்னா அவர் குர்பானி கொடுத்தாகணும். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அல் கனி, செல்வந்தரா இருக்கணும். ஏழையின் மீது, ஃபகீரின் மீது, மிஸ்கீனின் மீது கடமை இல்லை, பணக்காரரா இருக்கணும். இது மூணாவது விஷயம். நான்காவது விஷயம், அத்தக்லீஃப், புத்தி சுவாதீனம் உள்ளவரா இருக்கணும். மஜ்னூன், பைத்தியத்தின் மீது குர்பானி கடமை இல்லை. புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறார், நல்ல அறிவுள்ளவராக இருக்கிறார், அவர் மீது குர்பானி கடமை என்று இமாம் பெருமக்கள் இந்த 4 நிபந்தனைகளை நமக்கு விதிக்கிறார்கள். சரி, ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறார், எந்த அளவு அவருக்கு பொருளாதாரம் இருந்தால் குர்பானி கடமை? இதுல ஷாஃபியிலும் ஹனஃபியிலும் 2 மذஹப் இமாம்களும் 2 கருத்தை வைக்கிறார்கள். ஷாஃபியாக இருப்பவர்கள், ஹனஃபியாக இருப்பவர்கள் 2 பேருக்கும் அது ஒத்துப்போகும். பணக்காரரா இருக்கணும்னு சொல்றாங்க, ஷர்த்து சொல்றாங்க. பணக்காரரா இருக்கணும், பல கோடிகளுக்கு சொந்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சட்டம் சொல்றாங்க, குர்பானி என்னைக்கு நாம கொடுக்கிறோமோ ஹஜ் பெருநாள் அன்று, அன்றைக்கு ஒருவர் தன்னுடைய தேவைக்கு போக மேல் மிச்சமா பணம் இருக்கு, ஒருத்தருக்கு தன்னுடைய தேவைக்கு போக மேல் மிச்சமா பணம் இருக்கு, அதிகமா பணம் இருக்கு, அல்லது அவரிடத்தில் யாரெல்லாம் ஜீவனாம்சத்திற்கு தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதாவது அவருடைய குடும்பத்தில் உள்ள மனைவியா இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவருடைய சம்பாத்தியத்துல, அவருடைய வருமானத்துல யார் வாழ்றாங்களோ, ஜீவிக்கிறாங்களோ, அவர்களுடைய தேவைக்கு போக, இவர் தன்னுடைய தேவைக்கு போக மேல் மிச்சமாக பணம் ஒருவரிடத்தில் இருந்தால், அன்றைக்கு இருந்தா போதும். இருந்தா ஷாஃபி மذஹபின் அடிப்படையில் அவர் குர்பானி கொடுப்பது சுன்னத்தை முஅக்கதா. சுன்னத்தை முஅக்கதானா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் கொடுத்தாங்க. ஹனஃபி மذஹபின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹஜ் பெருநாள் அன்று ஒருவருக்கு ஜகாத்துடைய அளவு தங்கமோ அல்லது வெள்ளியோ அதற்கான பணமோ இருந்தால் அவர் மீது குர்பானி கொடுப்பது வாஜிப் என்று சொல்றார். ஷாஃபி மذஹபில சுன்னத்தை முஅக்கதா, ஹனஃபி மذஹபில வாஜிப். வாஜிப்னா கட்டாயம் கொடுத்தாகணும், கொடுக்கலனா கொடுக்காத குற்றம் அவர் மீது சுமத்தப்படும். கொடுக்காத குற்றம் அவர் மீது சுமத்தப்படும். அப்ப தங்கம் வெள்ளியினுடைய அளவு, ஜகாத்துடைய அளவு என்ன? தங்கமாக இருந்தால் 87 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். இப்போ தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பணம் தான் இருக்கு அப்படின்னா அதனுடைய அளவை நாம குறிப்பிட்டு பார்க்கிற போது ஒருத்தர்கிட்ட 42,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது 50,000 ரூபாய் இருக்கு ஒருத்தர்கிட்ட, அவர் மீது குர்பானி வாஜிப். ஹனஃபி மذஹபின் அடிப்படையில் அவர் குர்பானி கொடுத்தாகணும். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நம்ம விளக்கணும். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்னன்னா, 1 வருஷம் பூர்த்தி ஆனாதான் ஜகாத்தி கடமை. ஒருத்தட்ட பணம் வந்துருச்சு, தங்கம் வந்திருக்கு, 87 கிராம் வந்திருக்கு, அல்லது வெள்ளியில 612 கிராம் இருக்கு, அல்லது 40 ரூபாய் 50 ரூபாய் ஒருத்தட்ட இருக்கு, அந்த பணம் 1 வருடம், ஹவுலானுல் ஹவுல், 1 வருடம் பூர்த்தி ஆகணும்.
வருஷம் வருதா, அடுத்த வருஷம் அந்த பணம் உங்க கையில இருந்தாதான் அவர் மீது ஜகாத் கடமை. ஆனால் குர்பானிக்கு அந்த சட்டம் இல்லை, அந்த நிபந்தனை அல்ல. கைக்கு பணம் வந்தாலே உடனே என்ன ஆயிடுது, ஜகாத்துடைய அளவு, நிசாபுடைய அளவு பணம் கைக்கு வந்தாலே அவர் மீது குர்பானி வாஜிபாகி விடுகிறது. எனவே இதன் அடிப்படையில நாம இந்த வசதி, இந்த அளவு வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும், கொடுக்கலனா கொடுக்காத குற்றம் வந்துடும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். சரி, இப்போ ஒருத்தர் குர்பானி கொடுக்குறான்னு வந்துட்டார், பொருளாதார வசதி வந்துருச்சு, நாட்களும் வந்துருச்சு, அவர் என்ன செய்யணும்? துல்ஹஜ் பிறை, முதல் பிறை எப்ப பார்க்கிறாரோ அதிலிருந்து அவர் எப்போ குர்பானி கொடுப்பார், அது முதல் நாளா இருக்கட்டும், இரண்டாவது நாளா இருக்கட்டும், மூணாவது நாளா இருக்கட்டும், அதுவரை தன்னுடைய நகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது. துல்ஹஜ் முதல் பிறையை பார்த்ததிலிருந்து, அதுக்கு முன்னாடி வெட்டிக்கலாம். அந்த பிறை பார்த்துட்டா ஸ்டாப் பண்ணிடணும், வெட்டக்கூடாது. முடிய நான் கங்கரையா வளர்த்துருக்குங்க, வெட்டினவங்க ஒரு மாதிரியா கச்ச கச்சன்னு இருக்கு, அது முன்னாடி விட்டு அன்னைக்கே போய் வெட்டுவாங்க. வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, முடிய வெட்டக்கூடாது. எது வரைக்கும்? அவர் குர்பானி கொடுக்குற வரைக்கும். குர்பானி கொடுத்துட்டு அவர் வெட்டிக்கலாம், குர்பானி கொடுக்குற வரைக்கும் அவர் வெட்டக்கூடாது. ஏன்னா ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்கான லஹு தபுஹுன் யذبحு ஃபைதா இல்ல ஹிலாலில் ஹிஜ்ஜா ஃபலா யஹுதன்ன மின் ஷஅரி வலா மின் அத்ஃபாரி ஷைஅன் தஹிவகி. ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறவராய் இருந்தா அவர் துல்ஹஜ் பிறை முதல் பிறை பார்த்ததிலிருந்து தன்னுடைய நகங்களையோ அல்லது முடிகளையோ வெட்ட வேண்டாம். எது வரைக்கும்? அவர் குர்பானி கொடுக்கிற வரைக்கும். இது குர்பானி கொடுக்கிற வரைக்கும், கொடுத்துட்டா வெட்டிக்கலாம். ஏன் வெட்டக்கூடாது, ஏன் நகத்தை வெட்டக்கூடாது? காரணம் தெரியுமா இல்லையா? ஏன் நகத்தை வெட்டக்கூடாது, ஏன் முடிய வெட்டக்கூடாது? இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் அழகா ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. என்னன்னா, குர்பானி பிராணியின் ஒவ்வொரு உறுப்பும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் சமம். அதனுடைய கண்ணு நம்முடைய கண்ணு மாதிரி, அதனுடைய பல், அதனுடைய நகம், அதனுடைய முடி, அதனுடைய கை நம்முடைய கையை போன்று, அதனுடைய நகம் நம்முடைய நகத்தை போன்று, அதனுடைய முடி நம்முடைய நகத்தை போன்று. ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு நகத்தை வெட்டுறாருன்னா அந்த ஆட்டினுடைய அல்லது மாட்டினுடைய நகத்தை வெட்டின மாதிரி, முடிய வெட்டுறாருன்னா அதனுடைய முடிய வெட்டின மாதிரி. இப்ப ஏதாவது ஒரு சில்வர் செஞ்சாருன்னா அதை இடைச்சல் பண்ண மாதிரி. அதனால நீங்க வெட்டாதீங்க, குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு வெட்டீங்க என்று இமாம் பெருமக்கள் இந்த ஹதீஸிற்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். அதனால குர்பானி கொடுக்கிறவரை, குர்பானி கொடுப்பவர்கள் மாத்திரம் தான் வெட்டக்கூடாது. என்னன்னா அந்த பிற பார்த்துட்டாலும் யாருமே வெட்டக்கூடாது போல, அப்படி கிடையாது. யாரு குர்பானி கொடுக்கிறாங்களோ, நியத்து வச்சிடுறாங்களோ, அவங்க மட்டும்தான் நகத்தையும் முடியும் வெட்டக்கூடாது, மத்தவங்க வெட்டிக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படி சில பேர் என்ன செய்யறாங்க, வெட்டாம இருக்கிறாங்க, இருக்கலாம்னா பேணுதல் அடிப்படையில கூடுமே தவிர கட்டாயம் வெட்டக்கூடாது என்று கிடையாது. அது குர்பானி கொடுக்கிறவங்க மட்டும்தான் அந்த சட்டம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஒரு விஷயம், குர்பானி பிராணி எந்த பிராணியை கொடுக்கிறது? மூணு தான். அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆடு, மாடு, ஒட்டகம், மூணு தான் குர்பானி பிராணி. இது அல்லாத கோழி, சேவல், இது மானு, முயல் இதெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஹலால், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஹலால். ஆனா இது குர்பானி பிராணியே ஆகாது. குர்பானி பிராணிங்கிறது மூணு தான், ஒன்று ஆடு அல்லது ஒட்டகம் அல்லது மாடு, இந்த மூணு தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், உங்களுக்கு ரிஸ்காக எது கொடுத்துருக்கு தெரியுமா? அன்னாம கொடுத்திருக்கிறோம். அன்னாமனா என்ன? கால்நடைகள். கால்நடைகள் எது? மூணு தான், ஆடு, மாடு, ஒட்டகம், இது மூணு தான் கால்நடைகள். இதை குறித்து அல்லாஹ் சொல்றான், அன்னாம் என்று சொல்கிறான். அதனால இந்த மூணை தவிர்த்து வேற எதையும் நம்ம குர்பானியா கொடுக்க முடியாது. அதை வந்து கரியா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஹஜ்ஜி பண்ணால் அன்னைக்கு வசதி வந்துருச்சு, ஆனா ஆட்டை கொடுக்காம ஒருத்தர் சேவல் எடுத்து கொடுக்குறாரு, குர்பானி கொடுக்குறாரு. அல்லது ஒருத்தர் கோழி எடுத்து குர்பானி கொடுக்குறாருன்னா இமாம்கள் சொல்றாங்க அது மக்ரூஹ்னா வெறுக்கத்தக்க செயல், அப்படி செய்யக்கூடாது, அதை தவிர்த்து கொள்வது நல்லதுன்னு சொல்றாங்க. அது மக்ரூஹ், தவிர்த்து கொள்வது நல்லது. கொடுத்த ஆட்டை கொடு, இல்லைன்னா கொடுக்காத, அதுல கஞ்சத்தனம் பண்ற, கொடுத்த ஒரு ஆட்டை கொடு அல்லது மாட்டை கொடு, அல்ல ஷேர் சேரு, அவரே கோழியை கொடுத்து கஞ்சத்தனம் பண்ற. இமாம் பெருமக்கள் கடினமான விஷயத்தில் சொல்றாங்க. அதனால நாம கொடுத்தா பிராணி என்று வருகிற போது, குர்பானி பிராணி என்று வருகிற போது, இந்த மூன்றை தவிர வேற எதையுமே நம்ம என்ன செய்யறாரு, கொடுக்க கூடாது என்பதை நாம் விலகிக் கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சில பேரு ஆடாக இருந்தா ஆனதா கொடுக்கணும், பெண்ணை கொடுக்க கூடாது. இது என்ன, எங்கதான் இந்த சட்டத்தை படிக்கிறாங்களோ தெரியல. ஆனதா கொடுக்கணும், பெண்ணை கொடுக்க கூடாது, அது வந்து உகந்த செயல் அல்ல அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒமினல் வானி இஸ்னைனி ஒமினல் வாசி இஸ்னைனி,
ரெண்டு தான் உங்களுக்கு ஹலாலு. மாடா இருக்கட்டும் ரெண்டு ஆண் பெண், ஒட்டகமா இருக்கட்டும் ஆண் பெண், வெள்ளாடா இருக்கட்டும் செம்மறியாடா இருக்கட்டும் ஆண் பெண், ரெண்டும் தான் உங்களுக்கு ஹலாலு. இதுதான் ஹலால், இது ஹலால் இல்ல, இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது, இதா இருக்கலாம் இதா இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் சட்டத்தை சொல்றது? ஷரியத்து தடை செஞ்சிருந்தா அது நம்ம தடை செய்யலாம். ஷரியத்து ஆணை தான் கொடுக்கணும், பெண்ணை கொடுக்க கூடாது, ஷரியத்து சொன்னா நம்ம செய்யலாம். ஷரியத்து தான் அங்க சொல்லலையே, எல்லாத்தையும் ஹலால் ஆக்கி இருக்கிறானே அல்ல. அப்ப இதை தான் கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாதுன்னு நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்குனா அது குர்ஆனுடைய கூற்றுக்கு மாற்றமானது என்பதை நாம் விளங்கிக்கிறோம். சரி, அடுத்த ஒரு விஷயம், பிராணியினுடைய தன்மை எப்படி இருக்கணும்? நல்ல ஆட்டை கொடுக்கணும், நல்ல ஆட்டை கொடுக்கணும், கொழுத்த ஆட்டை கொடுக்கணும். அதுல எந்த விதமான குறை இருக்கக்கூடாது. காது வெட்டப்பட்டது, கை வெட்டப்பட்டது, கண்ணு தெரியாதது, பல்லு உடைஞ்சது, மூக்கு அறுபட்டது, கால் வெட்டப்பட்டது, நடக்க முடியாம நொண்டியானது, எந்த குறையும் அதில் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை கொடுத்தாங்க. வஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபஷைனி அம்லஹைனி அக்ரனைனி, நல்ல கொழுத்த வெள்ளையும் கருப்பும் சேர்ந்த கொம்புடைய 2 ஆட்டை கொடுத்தார்கள் என்று வருகிற ஹதீஸ்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொழுத்த 2 ஆட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்தது அந்த ஆட்டுக்கு 2 ஆடு. அதே போல 2 கொம்பு இருந்துச்சு, ரெண்டுக்குமே 2 கொம்பு இருந்துச்சு. கொம்பு உள்ள நல்ல திடகாத்திரமான ஆட்டை கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அது இபாதத்துல நாம எந்த குறை வைக்க கூடாது. இபாதத்துங்கிற போது அது முழுமையான முறையில ஆரம்பத்துல தான் சொன்னேன், முழு மனதோடு கொடுக்கணும், நல்லதா கொடுக்கணும், கண்ணியப்படுத்தணும். அப்போதான் அந்த பொருள் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு வரும். நீங்க இதை கேவலப்படுத்திட்டீங்கன்னா அல்லாஹ்வை கேவலப்படுத்திடுவான். அதனால நல்ல பிராணியை நாம கொடுக்கணும். சரி, பிராணியினுடைய வயது வரம்பு இருக்கு. இமாம்கள் சில வயது வரம்பை கொடுத்திருக்கிறாங்க. செம்மறியாடா இருந்தா இந்த வயது, வெள்ளாடாக இந்த வயது, மாட்டுக்கு இந்த வயது, ஒட்டகத்துக்கு இந்த வயதுன்னு ஒரு வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. செம்மறியாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி 1 வருடம் குட்டியை கொடுக்கணும். அதாவது 1 வருடம் குட்டின்னு சொன்னாக்கா 1 வருடம் முழுமை அடைந்து 2வது வருடத்திலே அடி எடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட செம்மறியாடு. வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கணும், கொடுக்கணும். இந்த வெள்ளாட்டுலையும் செம்மறியாட்டுலையும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, செம்மறியாட்டுல ஒரு சட்டம் சொல்றாங்க, அது 1 வருஷம் பூர்த்தியாகி 2வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருந்தா 1 வருஷம் குட்டியை கொடுக்கலாம். அல்லது இந்த செம்மறியாட்டுல 6 மாத குட்டி, செம்மறியாட்டுல 6 மாத குட்டியே 1 வருஷ குட்டியை போன்று நல்ல திடகாத்திரமா இருக்குன்னு சொன்னா அதை என்ன செய்யலாம்? குர்பானியா கொடுக்கலாம். ஆனா வெள்ளாட்டுல கொடுக்க முடியாது. வெள்ளாட்டுல 1 வருஷம் குட்டியா கொடுக்கணும், அது எப்படியா இருந்தாலும் சரி. இப்ப மாடா இருக்கு, மாட்டுல 2 வருஷம் பூர்த்தியா இருக்கணும், 2 வருஷம் முழுமையடைந்து 3வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கணும். ஒட்டகத்துல 5 வருஷம், 5 வருஷம் முழுமையடைந்து 6வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு 6வது வருஷம் குட்டியை கொடுக்கணும். 6வது வருஷம்னா 7வது வருஷத்துல குட்டியை கொடுக்குற மாதிரி ஆகிப்படும். 5 வயசு முழுமையடைந்து 6வது வயசுல அடி எடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒட்டகம். இது இமாம்கள் நமக்கு இந்த வயது வரம்பை குர்பானி கொடுக்கிற போது இதை பேணி கொடுக்கணும் என்று சொல்கிறார்கள். எனவே குர்பானி கொடுப்பவர்கள் ஆடாக இருந்தால் அது செம்மறியாடா இருக்கட்டும் அல்லது வெள்ளாடா இருக்கட்டும், இந்த வயது வரம்பை பேணி நாம் என்ன செய்ய வேண்டியதா? கொடுக்க வேண்டியதா? சரி, எப்போ கொடுக்கிறது குர்பானி? எப்போ கொடுக்கிறது? 10 அன்று, ஹஜ்ஜி பெருநாள் அன்று தொழுத பிறகு, பெருநாள் தொழுத பிறகு குர்பானி கொடுக்கணும். ஒருத்தர் தொழாம கொடுக்கிறாரு, சொன்னாங்க அவர் குர்பானி கொடுக்கல, அவர் மாமிசத்தையும் முற்படுத்தினார்ன்றார். தொழுத பிறகு ஒருத்தர் கொடுக்கிறாருன்னா அது குர்பானியா சேரும். தொழுறதுக்கு முன்னாடி கொடுக்கிறாருன்னா அது என்ன? குர்பானி கிடையாது, குர்பானிக்கான நன்மை கிடைக்காது. ஏதோ கறி வாங்கி அரைச்சு சாப்பிடுறாருன்னா அடிப்படையில போயிடும். குடும்பத்திற்கு தனக்கு கறி தேவைப்படுது போல அந்த அடிப்படையில் அவர் அறுத்து கொடுக்கிறாரு என்ற அடிப்படையில போயிடுமே தவிர குர்பானி என்ற அடிப்படையில போகாது என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தொழுத பிறகு கொடுக்கணும். சரி, எத்தனை நாள் கொடுக்கிறது? ஷாஃபி மதஹபின் அடிப்படையில், ஹனபி மதஹபின் அடிப்படையில் ஒரு நாட்கள் சொல்றாங்க. ஹனபியில 3 நாள் கொடுக்கணும், ஷாஃபியில 4 நாட்கள் கொடுக்கலாம். ஹனபியில 10, 10வது நாள், 11, 12வது நாள் அன்று அஸ்ருக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு முன்பு வரை கொடுக்கலாம். சூரியன் 12 எதுல? ஹனஃபி மதஹபின் அடிப்படையில் ஹனஃபியாக இருக்கிறவங்க குர்பானி 12 அன்னைக்கு, ஐயாமு தஷ்ரீக் 12 அன்னைக்கு சூரியன் மறைவதற்கு முன்பு வரை கொடுக்கலாம். அதுக்கு பிறகு குர்பானி முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் குர்பானி இருக்கு. ஷாஃபியில 1 நாள் எக்ஸ்ட்ரா, 13 சூரியன் மறைவதற்கு முன்பு வரை கொடுக்கலாம். சரி, இந்த இத்தனை நாள்ல விட ஆரம்பத்துல கொடுக்கறதா சிறந்தது. அஃதல் எது? 10 அன்னைக்கு ஹஜ்ஜி பெருநாள் முதல் நாள் அன்னைக்கு கொடுக்கறதா சிறந்தது. அப்ப 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் இருக்கிறது அது என்னது?
செல்கிறது. முதல் நாள் தான் கொடுக்கணும், அதுதான் சிறந்தது. சரி, ஒருத்தர் நாளை கொடுக்க முடியல, ஏன்னா 2ஆம் நாள் தான் கொடுக்க முடியும், 3ஆம் நாள் தான் கொடுக்க முடியும். இஸ்லாம் சலுகை கொடுக்குது, முதல் நாள் குடு, முடியலையா 2ஆவது நாள் குடு. இது அடுத்த பிரச்சனை. நான் 2ஆவது நாள் கொடுக்கலாம், 3ஆம் நாள் கொடுக்கலாம், 4ஆம் நாள் கொடுக்கலாம், அப்படிதான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு அனுமதிக்க கூடாது. முதல் நாள் தான் கொடுக்கணும். முதல் நாள் வசதி வந்துருச்சா கொடுக்க முடியுமா, கொடுத்துருங்க. அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் 2ஆவது நாள் தான் கொடுக்க முடியும், கொடுங்க. 3ஆம் நாள் தான் கொடுக்க முடியும், 4ஆம் நாள் தான் கொடுக்க முடியும், கொடுங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயாமு தஷ்ரீக்கு வரை என்ன செய்யணும், அந்த குர்பானினுடைய நாட்கள் இருக்கு. அந்த சூரியன் மறைவதற்கு முன்பு வரை நாம் அந்த குர்பானினுடைய அமலை முடித்து விட வேண்டும். அதற்கு பிறகு அது ஏற்கப்படாது. சரி, அறுக்கிற விஷயத்துல நாம மிகவும் இன்னைக்கு சில பேர் என்னன்னா ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. கத்திய முன்னாடியே தீட்டிடணும், அதை படுக்க வச்சுக்கிட்டு அது பாக்குற மாதிரி கத்திய தீட்டுதுங்கிறது அதை பல தடவை மௌத்தாக்குற மாதிரி. ஆட்டு படுக்கை அது ரெடி பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், கத்தியை நல்லா கூர்மையா தீட்டிடணும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க முன்னாடி கத்திய தீட்டிங்க, அது உயிர் போறது வேதனை இல்லாம உயிர் போகும். வேதனையோடு போக வைக்க கூடாது. அது குர்பானி இபாதத்து. வேதனை இல்லாம அது தான் மௌத்தா போறோங்கிறது தெரியாம உயிர் போகும். மௌத்தா போறதுக்கு தெரியாம அதனுடைய உயிரை என்ன செய்யணும், போக வைக்கணும். ஒரு சஹாபி அப்படிதான் என்ன செஞ்சாங்க, பிராணிய முன்னாடி வச்சு அது கண்ணு முன்னாடியே கத்திய தீட்டினாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, ஏப்பா அதே மௌத்தா போகும்போது பல தடவை ஏப்பா மௌத்தாக்குற, அதை போய் முன்னாடியே கத்திய தீட்டுறது இல்லையா என்று கண்டித்தார்கள். அதனால முன்னாடியே கூர்மையான முறையில் அதனுடைய கத்தியை நாம் என்ன செய்யணும், தீட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த விஷயத்துல நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, அடுத்து குர்பானி கொடுக்கிற போது யார் ஆட்டை வாங்குறாங்களோ அல்லது மாட்டுல ஷேர் சேர்றாங்களோ அறுக்கிற சமயத்துல தானே அறுக்கணும். ஆட்டு வாங்கிருக்க குர்பானி கொடுக்குறாரா, யார் குர்பானி கொடுக்குறாரோ அவர் தாக்கறதாலேயே என்ன செய்யணும், குர்பானி பிராணியை அறுக்கணும். அல்லது ஷேர் சேர்ந்திருக்கிறாரா, அதுல தெரிஞ்சவர்கள் அந்த மாட்டை வந்து என்ன செய்யணும், அறுக்கணும். சரி, அறுக்க தெரியாது அப்படின்னா தெரிந்தவர்களிடத்துல கத்தியை கொடுத்துட்டு நீ அறுப்பா என்று சொல்லி பக்கத்துல நிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் அங்க அறுத்துட்டு இருப்பாரு, இவங்க வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு. அப்படி செய்யக்கூடாது, முறையானது இல்லை. அவருக்கு முடிஞ்ச பிறகு ஒரு போன் அடிப்பாரு, பாய் உங்க ஷேர் வந்து வாங்கிக்கீங்க. அவர் படுத்து ஏஞ்சி தூங்கி ஏஞ்சி போவார், போய் வாங்குவார். இது எப்படி குர்பானி ஆகும்? குர்பானி முழுமையான குர்பானி கிடையாது. இது பக்கத்துல நிக்கணும். ஷரியத்து என்ன சொல்லுது தெரியுமா, ஒருத்தர் ஆட்டை வாங்குறாரு, மாட்டை வாங்குறாரு, குர்பானி கொடுக்குறாருன்னா அந்த பிராணியும் அவரும் நண்பர்களை போன்று இருக்க வேண்டும். இனம் பிரியாத நண்பர்களை போன்று இருக்கணும். அந்த ஆட்டை விட்டு அவரும் பிரியக்கூடாது, அவரை விட்டு அந்த ஆடு பிரியக்கூடாது. இனம் பிரியாத நண்பர்களை போன்று இருக்கணும். அந்த நேரத்துல தான் கத்தியை கொண்டு போய் கழுத்துல வைக்கணும். இதுதான் தியாகம். மகனை விட்டு தந்தையை பிரிய முடியாது, தந்தையை விட்டு மகனை பிரிய முடியாது. இருவரும் இனம் பிரியாத நண்பர்களாக தந்தை பிள்ளையாக இருந்த நேரத்துல தான் அல்லாஹ் சொன்னா குர்பானி கொடுன்னா எப்படி மனசு வரும்? அதுதான் தியாகம். அந்த தியாக உணர்வு ஒருத்தருக்கு வரணும்னு சொன்னா அந்த பிராணியோடு நாம் நட்புறவாடணும். அந்த பிராணியும் அவரா நட்புறவாடணும், நல்ல பழகி இருக்கணும். பிரியவே முடியாத ஒரு கட்டத்துல தான் என்ன செய்யணும், கத்தியை கொண்டு போய் பிஸ்மில்லான்னு கழுத்துல வைக்கணும். எப்படி சொல்றாங்கன்னா, கத்தியை கொண்டு போய் பிராணியின் கழுத்தில் வைக்கிற போது தன்னுடைய ஹார்ட்டில் வைக்கிற மாதிரி உண்டான உணர்வு. கத்தியை கொண்டு போய் பிராணியின் கழுத்துல தான் நம்ம வைக்கிறோம், ஆனா தன்னுடைய ஹார்ட்டிலேயே கத்தி வைக்கிற மாதிரி உண்டான உணர்வு வேணும். அதுதான் தியாகத்தின் உண்மை முகம். இந்த தியாகத்தை உணர்த்துவதுதான் குர்பானி. இவர் எங்கே படுத்திருக்கிறாரு, அவர் அங்க அடுத்து பிடிச்சாச்சு, வாங்கிட்டு போங்க. இது எப்படி உண்மையான தியாகத்தின் உணர்வாக அமையும்? எனவே ஷரியத்து சொல்லக்கூடியது, தெரிந்தால் அவரே அறுக்கணும், தெரியாட்டி பக்கத்தில் நிக்கணும். பார்க்க முடியாது, எனக்கு ரத்தம் ஆகாதுங்க, அறுக்கிறது எனக்கு பார்க்கறது சகிக்காதுங்க, அப்படியா கண்ணு மூடிட்டு பக்கத்தில் நில்லு. ஏன் போற, வராமையா இருக்கிற, பக்கத்தில் நில்லு. இதுதான் இஸ்லாம் ஷரியத்தும் அல்லாஹ் ரசூலும் சொல்லி தரக்கூடியது. சரி, இப்ப குர்பானியை நம்ம கொடுத்துடுறோம். அதை எத்தனை பங்கா பிரிக்கிறது? 3 பங்கா பிரிக்கணும். குர்பானியை நம்ம ஆடா இருக்கட்டும் அது மாடா இருக்கட்டும் ஷேர் செய்யறோம், வாங்குறோம். அப்ப அதை 3 பங்காக பிரிக்கணும். முதல் பங்கு தனக்கு, 2வது பங்கு தன் குடும்பத்தினர்களுக்கு, 3வது பங்கு ஏழை எளிய மக்களுக்கு. 3 பங்கு போட்டு முதல் பங்கு தனக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்ல வருதுன்னா, ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர். அல்லாஹ் முதல்ல நீங்க தானே குர்பானி கொடுக்குறீங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்றான். அதுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. நீங்க ஃபகுலு மின்ஹா, அதுல இருந்து நீங்க அறுத்துறீங்களா, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு
எடுத்துங்க, தனக்கு நீங்க எடுத்துங்க. குடும்பத்திற்குள்ள ஏழைகள் இருக்கிறாங்க, வெளியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. அது அல்லாத வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகள் அவங்களுக்கும் கொடுங்க. காஃபிர் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அது கறியை கூட குர்பானி கறியை வந்து காஃபிர் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது ஒரு இபாதத். அந்த இபாதத்து முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது. அதனால முஸ்லீம்கள் மட்டும்தான் கொடுக்கணும், காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது. அப்படி காஃபிர்களுக்கு கொடுக்கறதா இருக்கா, கடையில போய் அரைக்கிற கறி வாங்கி கொடு, கறியை வாங்கி கொடுக்கலாமே தவிர இந்த குர்பானி இபாதத் என்ற முறையில அந்த கறியை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, காஃபிர் கொடுக்க கூடாது, முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணும் என்பதை இது குர்பானுடைய சட்டத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் மென்மேலும் சட்டங்களை அல்லாஹ் தஆலா விளங்குவதற்கான பாக்கியத்தை தருவானாக. இதுவரை என்ன சிறப்புகளையும் என்ன சட்டங்களையும் நாம் படித்திருக்கிறோமோ அது அடிப்படையில கேட்டு பயனடைந்து அதன் அடிப்படையில் குர்பானியை கொடுத்து நாம உண்மையான முறையில குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்திலே பெறக்கூடியவர்களாகவும் அதனுடைய முழு பலனை நாளை மறுமையிலே அடையக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பானாக. மாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.